அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒரு பொன்னான வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி உங்களுடைய வாழ்வில் நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் புதனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு. இதனால் புத ஆதித்ய யோகமும் ஆதித்ய சுக்கிர யோகமும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம் ஏன் கூறப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கிய யோகங்களான குரு மங்கள யோகம், புதன் ஆதித்ய யோகம், ஆதித்ய சுக்கிர யோகம் என 3 யோகங்களும் செயல்பட இருக்குதுங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்குது. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது 5க்குரிய சூரியன் இந்த வாரத்தினுடைய மத்தியில கடக ராசியில் பிரவேசிக்கிறாருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருப்பது சிக்கல் மயமானது என்றாலும் பல முன்னேற்றங்கள் நிறைந்ததா அமைய இருக்குதுங்க. தனகாரகன் குருவோடு ராசிநாதன் சேர்ந்திருப்பதால் மிகுந்த பொருளாதார ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் லாபம் அதிகரிக்குங்க. புதிய திட்டங்கள் உருவாகுங்க. கஷ்டங்கள் குறையும். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால தொழிலில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட குரு பலத்தால் அவைகள் பெரிய பிரச்சனைகளை தராதுங்க. சுக்கிரன் சுபபலத்தோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் வளம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த வாரத்துல தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைய இருக்குது. 6ல் கேது இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல லாபஸ்தானத்தில் நிகழும் சனி பகவான் எதிர்பாராத பணவரவிற்கு வழிவகுத்து தராருங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சுருக்கமாக கூற வேண்டும் அப்படின்னா மகிழ்ச்சியும் மன நிறைவும் குறைவின்றி உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல ஆன்மீகத்தில் மனம் செல்லுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குது. ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வரனை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வரன் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. குறிப்பா உங்களுடைய உடன் பிறந்தோருடைய நன்மைகள், அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருப்பது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் மற்றும்
சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பேச்சில் செயலில் திறமை பழிச்சிடுங்க. சிலருக்கு இடமாற்றமும் அதே தருணத்துல பதவி உயர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வேலையில் கடுமையான உழைப்பு இருக்குங்க. பொறுப்புகள் அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் நல்ல ஒரு வருமானத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபகரமான ஒரு மாதமாதான் இவ்வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியாக சுட்டி காட்டுதுங்க. குரு சனி பகவான் ஆகிய இருவருடைய சுபபலம் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தையினுடைய நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே சரக்குகள் விற்பனையாக இருக்குது. தனாதிபதியான சுக்கிரன் வளமாக இந்த வாரத்தில் இருப்பதாலையும் பாக்கியாதிபதியான குரு பகவான் தனஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பதனாலையும் போட்டிகளை வெற்றிகரமாக முறியடித்து லாபம் காண்பதை உறுதி செய்துங்க கிரக நிலைகள். அதே போல புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. அதே போல சில்லறை விற்பனையாளர்களுக்கும் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்துமே சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இதனால நாடகம், சிற்பம், நடனம், நாயனம் ஆகிய துறையில் சார்ந்தவர்களுக்கு வருமானம் உயர இருக்குது. வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆசிரியர்கள், பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதிக நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்க பெற இருக்கீங்க. அதே போல இசை வல்லுநர்களுக்கும் வெளிநாட்டிற்கு சென்று வரும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. சுற்றுலாத்துறையினருக்கு லாபம் உயருங்க. அறநிலையத்துறைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வருங்க. மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பம் ஆகியவை நீங்க உள்ளத்தில் துணிவு பிறக்குங்க. சிலருக்கு கட்சி மாற்றமும் அதன் மூலம் நன்மைகளும் கிடைக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை இந்த வாரத்துல உங்களால காண முடியுங்க. புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால நினைவாற்றல் அதிகரிக்குங்க. இடையூறுகள் விலக இருக்குது. நற்குணங்கள் அமைந்த மாணவ மாணவியருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் கல்வி நல்ல கல்லூரியில் கிடைக்க இருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க. அதனால பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. விரயஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் விவசாயத்திலும் பணம் விரயமாகுங்க. எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. ஆனால் உங்களுக்கு இப்போது மட்டுமில்லாமல் அடுத்த சில காலகட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் விவசாய ரீதியாக கிடைக்க இருக்கு என்பதால லாபம் கூடிய விரைவில் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12இல் உள்ள ராகு செலவுகளை சிக்கனமாக செய்ய வேண்டியதன் அவசியத்தை சுட்டி காட்டுகிறாருங்க. சனி வக்ரகதியில் இருப்பதால முனைப்போடு தொழில் செய்வதில் கவனமாக இருங்க. பணி சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல தொழிலகத்தில் சிலர் பிரச்சனை
பிரச்சனைகள் செய்வாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரலாம் என்பதால சற்று கவனமோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல 16ஆம் தேதி இரவு 7:52 மணி முதல் 19ஆம் தேதி காலை 3:25 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.